Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல டேப் கூடையில இந்த zigzag pattern எப்படி போட்டு பழகுறதுன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கான வீடியோல உங்களுக்கு நல்லா டேப் பேஸ்கெட் போட தெரியும்னா இந்த வீடியோ உங்களுக்கு கிளியரா புரியும். zigzag pattern மட்டும் எப்படி போடுறதுன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிகினர்ஸ் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாட் எப்படி போட்டு பழகுறது, அதுக்கு அப்புறம் ஓவல் ஷேப்ல இந்த பேஸ்கெட் எப்படி பண்ணனும்ன்ற வீடியோ ஆல்ரெடி கொடுத்திருக்கேன். மினி பேஸ்கெட்லயே இந்த ரவுண்ட் ஷேப் பேஸ்கெட்டும் எப்படி போடுறதுன்னு சொல்லியிருக்கேன். இது நியூ மாடல் பேஸ்கெட். இது பாக்ஸ் மாதிரியும் இந்த பாக்ஸுக்கு மூடி மாதிரியும் இதை நான் போட்டிருப்பேன். இதோட பேஸும் புது மாடல் பேஸ் தான், ரெக்டாங்கிளில் போட்டிருப்பேன். இந்த வீடியோவோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது டேப் பேஸ்கெட்லேயே நியூ மாடல் ஹேண்டில் நான் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோலேயே இந்த பிங்க் கலரில் டிசைன் இருக்குது பாருங்கள், இந்த ஹேண்டில் எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த டிசைன் எப்படி பண்ணணும்னு ஒரே வீடியோலேயே சொல்லியிருப்பேன். நார்மலாக வந்துட்டு டேப் கூடைக்கான ஹேண்டில் தான். உள்ளுக்குள்ளே டேப் வச்சு மேலே 2 ஒயர் கைப்பிடி போட்டிருப்பேன். டேப் பேஸ்கெட்டுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் சேனல்லையும் போய் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த zigzag பேட்டர்ன் நம்ம எப்படி போட்டு பழகிறதுன்னு பார்க்கலாம். இந்த பேஸ்கெட் போடுறதுக்கு இப்போ நான் பேஸ் போட்டு வச்சுட்டேன். இந்த பேஸ் வந்துட்டு ரெக்டாங்கிளில் போட்டிருப்பேன். இந்த மாதிரி டைப்பில் பேஸ் போடுறதுனால நமக்கு ஒயரும் சேவ் ஆகும், சீக்கிரமும் போட்டு முடிச்சிடலாம். பேஸ் போட்டுட்டு ஒரு ரவுண்ட் வந்துட்டு இந்த மாதிரி சைட் வால் போட்டு வச்சுட்டேன். இப்போ நம்ம zigzag பேட்டர்ன் எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். zigzag பேட்டர்ன் பின்னுறதுக்கு 2 கலர் ஒயர் நமக்கு தேவைப்படும். இப்போ நான் மில் க்ரீனும் ப்ளூவும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மில் க்ரீனில் இந்த இடத்துல ஒரே ஒரு நாட் மட்டும் போட போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ப்ளூ கலர் ஒயரை ஜாயின் பண்ணி 4 ப்ளூ கலர் நாட் போட போகிறோம். இது பிகினர்ஸ்க்கான வீடியோ இல்லை, அதனால் நாட் போடுறதோட இன்ஸ்ட்ரக்ஷன் நான் எதுவுமே சொல்லலை. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி கிளியராக பேஸு நாட் எல்லாமே போட தெரிஞ்சிருக்கும். zigzag பேட்டர்ன் மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மில் க்ரீனில் ஒரு நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ ப்ளூ கலர் ஒயர் எடுத்திருக்கேன். ப்ளூ கலரில் பக்கத்தில் வந்துட்டு 4 நாட் நம்ம பின்ன போகிறோம். பிகினர்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லா விதமான நாட்லேயும் குட்டி குட்டி மினி பேஸ்கெட் போட்டிருக்கேன். குட்டி பேஸ்கெட்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கஷ்டமான பேஸ்கெட்லாம் கொஞ்சம் உங்களால் ஈஸியாக போட முடியும். இந்த ப்ளூ நாட் போடும்போது அந்த மில் க்ரீன் அந்த ஒயர் பாருங்கள், உள்ளுக்குள்ளே பின்பக்கமாக வச்சு நம்ம பின்னிக்கிட்டு இருக்கோம். இது தெரியுதா? இந்த மில் க்ரீன் ஒயர் உள்ளுக்குள்ளே வச்சு பின்னிக்கிட்டு இருக்கோம். இந்த டேப்புக்கு பின்பக்கமாக இருக்குது பாருங்கள். இந்த மில் க்ரீன் அண்ட் ப்ளூ இந்த 2 ஒயரையும் 3 மீட்டர் அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப பெருசாக இருந்தாலும் இந்த இழுக்கிறதுக்கு ரொம்ப நேரமாகும், கொஞ்சம் சின்னதாக எடுத்தாலும் அடிக்கடி நம்ம ஜாயிண்ட் போடுற மாதிரி வரும். இதே மாதிரி இப்போ ப்ளூவில் நம்ம 4 நாட் பின்ன போகிறோம். இந்த ஒரு நாட் பின்னுறதுக்கே பாருங்கள் எவ்வளோ டைம் ஆகுதுன்னு. இந்த பேஸ் போடுறதையும் வீடியோ எடுத்தேன். எடிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே போச்சு. ஸோ ஓகே வேண்டாம், zigzag பேட்டர்ன் மட்டும் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த வீடியோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். இந்த சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் வர நியூ ஐடியாஸுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். நாகாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட்னு. அதில் நிறைய நியூ மாடல் பேஸ்கெட் ஐடியாஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். இந்த பேஸ் போடுறது ரொம்ப கிளியர் வீடியோ, தனியாக பார்த்தா தான் புரியும். பேஸ் போடுறது, அதுக்கப்புறம் சைட் வால் போடுறது அதையும் சேர்த்து காமிச்சிருப்பேன். இடையில ஜாயிண்ட் போடுறது ரொம்ப முக்கியம். ரொம்ப ஈஸியாக வந்துட்டு எப்படி ஜாயிண்ட் போடுறது அப்படின்றதையும் காமிச்சிருப்பேன். ஏன்னா அந்த டேப் கூடையில் அடிக்கடி நம்ம ஜாயிண்ட் போடுற மாதிரி வரும். இப்போ இந்த இடத்துல 4வது நாட் போட்டுக்கலாம். 4 நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த பின்பக்கமாக வருது பாருங்கள், இந்த மில் க்ரீன் ஒயர். மில் க்ரீனில் வந்துட்டு ஒரு நாட் போட போகிறோம். இதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டில் 4 ப்ளூ நாட் போட போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு மில் க்ரீன் நாட்டு, மறுபடியும் 4 ப்ளூ நாட்டு, அப்புறம் ஒரு மில் க்ரீன் நாட்டு. இதே மாதிரி தான் இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே நம்ம பண்ண போகிறோம். இப்போ இந்த ப்ளூ ஒயர் இப்படியே இருக்கட்டும். இந்த மில் க்ரீன் ஒயரை இந்த மாதிரி இருக்கும், ஓகேவா? பின்பக்கமாக வரும். இந்த ஒயரை இப்படி முன்பக்கமாக இப்படி மடித்து இந்த இடத்துல ஒரு நாட் போட போகிறோம். இந்த ப்ளூ ஒயர் பின்பக்கமாக வந்துடும், உள்ளுக்குள்ளேயே இருக்கும். இந்த மாதிரி தான் 2 கலர் ஒயரை மாற்றி பின்னுறது. இந்த டெக்னிக் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும், நீங்கள் என்ன மாதிரி டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம். ரவுண்டு இந்த மாதிரி கர்வாக வர்றது இந்த மாதிரி டிசைன்லாம் இதில் பண்ண முடியாது. டைமண்ட் மாதிரியும் இல்லை மவுண்டன் ஷேப் மாதிரியும் இந்த மாதிரி டிசைன் மட்டும் தான் நம்மளால் பண்ண முடியும். இப்போ மில் க்ரீனில் ஒரு நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம ப்ளூ கலரில் 4 நாட் பின்ன போகிறோம். இது இப்படியே இருக்கட்டும். இந்த மில் க்ரீன் ஒயர், இந்த ப்ளூ ஒயரை இந்த மில் க்ரீனுக்கு உள்ளே இப்படி கொண்டு வந்து இந்த இடத்துல நம்ம நாட் பின்ன போகிறோம். 4 ப்ளூ நாட் பின்னணும். இந்த ரவுண்டு ஃபுல்லாக, இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஃபுல்லாக இந்த மாதிரி தான் பின்னணும்.
4 ப்ளூ நாட்டு ஒரு மில் கிரீன், 4 ப்ளூ நாட்டு ஒரு மில் கிரீன், இந்த மாதிரி மாற்றி மாற்றி பின்னணும். இந்த ப்ளூ நாட் பின்னதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மில் கிரீன் ஒயர் ஆட்டோமேட்டிக்காக பின் பக்கமாக வந்துடும். இப்போ ப்ளூவில் இங்கே ஒரு நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இதே மாதிரி 4 நாட் போட்டுக்கலாம். இன்னும் 3 நாட் போடுறத நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான் இது. நாட் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி இடையில நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துட்டோம்னா வீடியோ நம்ம கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து முடிச்சிடலாம். அதுக்காக ஸ்பீடாக காமிச்சிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 4 நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த ப்ளூ ஒயரை பின் பக்கமாக இப்படி விட்டுட்டு இந்த மில் கிரீன் ஒயரை உள்ளுக்குள்ளேயே வச்சு பின்னிட்டு வந்தோம் இல்லையா, இந்த ஒயரை இப்படி முன் பக்கமாக எடுத்து இந்த இடத்துல ஒரு நாட் பின்ன போகிறோம். ஒரே ஒரு மில் கிரீன் நாட்டு. இந்த நாட் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ளூ ஒயர் பின் பக்கமாக வந்துடும். இப்போ இந்த ப்ளூ ஒயர் பின் பக்கமாக போயிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ப்ளூ ஒயரை இப்படி முன்னாடி கொண்டு வந்து இப்போது 4 ப்ளூ நாட் பின்ன போகிறோம். ப்ளூ நாட் பின்னும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த க்ரீன் ஒயர் பின் பக்கமாக போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். 4 ப்ளூ நாட்டு ஒரு மில் கிரீன் நாட்டு, இதே மாதிரி இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே வரணும். ஃபுல்லாகவே பின்னிட்டு பார்க்கலாம். பின்னிட்டு நம்ம செகண்ட் ரவுண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. 4 ப்ளூ நாட் பின்னிருக்கோம், ஒரு மில் கிரீன், 4 ப்ளூ நாட் ஒரு மில் கிரீன் நாட், இந்த மாதிரி மாற்றி மாற்றி பின்னி முடிச்சாச்சு. இப்போ இந்த மில் கிரீன் இருக்குது பாருங்கள், இந்த மில் கிரீனுக்கு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 2 மில் கிரீன் நாட் நம்ம பின்ன போகிறோம். இப்போ ஒரு நாட் வந்திருக்கு இல்லையா, செகண்ட் ரவுண்டில் மில் கிரீனில் நம்ம 2 நாட் பின்ன போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த இடத்துல ஒரு மில் கிரீன் நாட் போட்டாச்சு. லெஃப்ட் சைடு ஒரு மில் கிரீன் நாட் போட்டாச்சு. இதே மாதிரி கீழே இருக்கிற நாட்டுக்கு ரைட் சைடு இந்த ஹோலில் ஒரு நாட் போடணும். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நமக்கு ஒரு நாட் வருது, செகண்ட் ரவுண்டில் 2 நாட் பின்னுறோம். அவ்வளோதான். இப்போது 2 மில் கிரீன் நாட் பின்னியாச்சு. இந்த ப்ளூ ஒயரை முன் பக்கமாக கொண்டு வந்து 3 ப்ளூ நாட் பின்னணும். இப்போ எப்படி வந்துட்டு இந்த ஒயர்ஸை மாற்றி மாற்றி உள்ளுக்குள்ளே வச்சு பின்னுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்குறோம். இப்போ ப்ளூவில் 2வது நாட் பின்னிக்கலாம். இப்போது 3வது நாட். அவ்வளோதான். இப்போ 3வது நாட் பின்னி முடிச்சிட்டோன்னா அடுத்து நம்ம மில் கிரீன் ஒயரை முன் பக்கம் கொண்டு வந்துடணும். இந்த ஒயர் பின் பக்கம் இப்படி வச்சிடலாம். வச்சுட்டு மில் கிரீன் ஒயரை இப்படி முன்னாடி கொண்டு வந்து 2 நாட் பின்னணும். ப்ளூ நாட் கம்மியாகிட்டே போகும், மில் கிரீன் நாட் அதிகமாகிட்டே போகும். இந்த ப்ளூ ஒயர் பின் பக்கமாக வருது பாருங்கள், இந்த டேப்புக்கு பின்னாடியே. அவ்வளோதான். இந்த இடத்துல 2 மில் கிரீன் நாட் போட்டாச்சு. இப்போது 3 ப்ளூ நாட்டு. இதே மாதிரி இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே வரும். இப்போது 3 ப்ளூ நாட் பின்னி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து இந்த மில் கிரீன் ஒயரை முன் பக்கம் கொண்டு வந்து 2 மில் கிரீனில் நாட் பின்னணும். இந்த ப்ளூ ஒயர் பின் பக்கம் போயிடுச்சு பாருங்கள். இப்போது இந்த இடத்துல இன்னொரு மில் கிரீன் நாட். அவ்வளோதான். மில் கிரீன் ஒயரை முன்னாடி விட்டுட்டு ப்ளூ ஒயரை கொண்டு வந்து 3 ப்ளூ நாட் போடணும். இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே வரும். இந்த 2வது ரவுண்ட் ஃபுல்லாக போட்டு பார்க்கலாம். இப்போது 2வது ரவுண்ட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ 3வது ரவுண்ட் பின்ன போகிறோம். இன்னொரு டேப் எடுத்து வச்சுருக்கேன்.
இப்போது மூணாவது ரவுண்டில் 3 மில் கிரீன் நாட் நமக்கு வரணும். இங்கே இருந்து ஆரம்பிச்சிக்கலாம். 1 2 3 ஓகேவா. 3 நாட் வந்துட்டு இந்த மில் கிரீனில் போடணும். ப்ளூவில் 2 நாட் மட்டும் தான் நம்ம போடுற மாதிரி வரும். அவ்வளோதான். இதே மாதிரி இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பண்ணணும். எப்படி இந்த ஒயரை ஜாயின் பண்ணணுன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த ரவுண்ட் பண்ணுறதையும் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். இப்போ ஒரு நாட் போட்டாச்சு. இங்கே ரெண்டாவது நாட்டு. இப்போது மூணாவது நாட் பின்னிக்கலாம். 3 நாட் பின்னி முடிச்சுட்டு இந்த மில் கிரீன் ஒயரை பின்பக்கமாக வச்சிடணும். இந்த மாதிரி பின்பக்கம் இப்படி வச்சுட்டு ப்ளூ ஒயரை முன்னாடி கொண்டு வந்துடலாம். இந்த ப்ளூ ஒயரை வச்சு 2 நாட் பின்ன போகிறோம். இப்போ ப்ளூவில் ஒரு நாட் பின்னியாச்சு. இந்த ப்ளூ நாட் பின்னும்போது இந்த மில் கிரீன் ஒயரை பின்பக்கம் இப்படி வச்சுருங்க. இப்போது ரெண்டாவது நாட்டு. ரெண்டு நாட் பின்னி முடிச்சுட்டு இப்போ மில் கிரீன் ஒயரை முன்பக்கம் கொண்டு வந்து 3 நாட் பின்னணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேர்ட் ரவுண்டு இதே மாதிரி மாற்றி மாற்றி பின்னணும். 2 ப்ளூ நாட் வரும், 3 மில் கிரீன் நாட் வரும். ஓகேவா. அந்த க்ரீன் கலரில் வி ஷேப் மாதிரி நமக்கு தெரியும், ப்ளூ கலரில் மவுண்டன் ஷேப் மாதிரி நமக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். மூணாவது ரவுண்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் வரும். இப்போ இந்த ஒயரை வச்சு 4வது ரவுண்டு பின்னலாம். இப்போ 4வது டேப் எடுத்து வச்சுருக்கேன். இந்த இடத்துல இப்படி வச்சு இப்போது மில் கிரீனில் 4 நாட் நம்ம பின்னணும். 1 2 3 4 ஓகேவா. இந்த 4வது ரவுண்டில் 4 மில் கிரீன் நாட் பின்னணும். ஒரே ஒரு ப்ளூ நாட் மட்டும் வரும். அந்த 2 ப்ளூ நாட்டுக்கு இடையில் ஒரே ஒரு ப்ளூ நாட் வரும். அப்போ ப்ளூவில் வந்துட்டு நமக்கு ஒரு மவுண்டன் ஷேப் மாதிரியும், இந்த மில் கிரீன் பாருங்கள் வி ஷேப் மாதிரியும் நமக்கு வரும். இந்த 4 ரவுண்டில் நமக்கு இந்த ஜிக்ஸாக் பேட்டர்ன் தெரியாது. 8 ரவுண்டு பின்னதுக்கு அப்புறம் தான் இந்த ஜிக்ஸாக் பேட்டர்ன் நமக்கு ஃபுல்லாகவே தெரியும். இந்த இடத்துலையும் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். இப்போ 3வது க்ரீன் நாட் போட்டுட்ருக்கோம். இப்போது 4வது க்ரீன் நாட்டு இது போட்டு முடிச்சுட்டு இப்போது ஒரே ஒரு ப்ளூ நாட்டு, இந்த 2 ப்ளூ நாட்டுக்கு இடையில் ஒரே ஒரு ப்ளூ நாட் வந்திருக்கு. இப்போ ஒரு மவுண்டன் ஷேப் இந்த இடத்துல வந்துருச்சு இல்லையா. ப்ளூ நாட் போட்டு முடிச்சுட்டு மறுபடியும் அந்த மில் கிரீன் ஒயரை கொண்டு வந்து முன்பக்கமாக 4 மில் கிரீன் நாட் பின்னணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே இந்த ஒரு ரவுண்ட் ஃபுல்லாகவும் கம்ப்ளீட் பண்ணணும். இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ 4 ரவுண்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் வரும். ப்ளூவில் மவுண்டன் ஷேப் மாதிரியும் க்ரீனில் வி ஷேப் மாதிரியும் நமக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போது 5வது ரவுண்டு பின்னணும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த ப்ளூ ஒயரும் மில் கிரீன் ஒயரும் இந்த இடத்துல இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து ப்ளூ நாட் பின்னணும். இந்த சென்டரில் இந்த 4 க்ரீன் இருக்குது இல்லையா, இந்த 4 க்ரீனுக்கு சென்டரில் ப்ளூ நாட் வரணும். மீதி இடத்துலலாம் மில் கிரீன் நாட் வரணும். இந்த இடத்துல தான் நமக்கு ஒயர் இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம மில் கிரீன் நாட் போட போகிறோம். இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கலாம். இந்த ப்ளூ ஒயர் பின்பக்கமாகவே வருது பாருங்கள். இந்த ரவுண்டில் நமக்கு எப்படி வரும்னா 4 மில் கிரீன் நாட் வரும், ஒரே ஒரு ப்ளூ நாட் வரும். இந்த மாதிரி தான் வரும். இப்போது 2வது நாட்டு. இங்கேருந்து நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். 2 மில் கிரீன் நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் சென்டரில் இந்த 4th ரோவில் 4 நாட் வந்திருக்கு. அதுக்கு சென்டரில் ஒரு ப்ளூ நாட் வரணும். ஓகேவா. அப்போ தான் இந்த இடத்துல ஜிக்ஸாக் பேட்டர்ன் நமக்கு தனியாக தெரியும்.
இந்த ரெண்டு ப்ளூக்கும் சென்டரில் அவருக்கு பாருங்கள் கரெக்டாக. ஒரு ப்ளூ நாட் பின்னியாச்சு. பின்னிட்டு இப்போது 4 மில்க்ரீன் நாட் வரணும். இதே மாதிரி தான் இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னணும். இப்போ 1, இது 2வது நாட்டு. இந்த நாட் பின்னும்போது பாருங்கள் ப்ளூ ஒயர் பின் பக்கமாகவே இருக்குது அந்த டேப் பின்னாடியே. இப்போ இந்த இடத்துல 3வது நாட் பின்னிக்கலாம். இப்போ 4வது நாட்டு. இப்போ 4 நாட் பின்னி முடிச்சாச்சு. இப்போ சென்டரில் இந்த இடத்துல ப்ளூ நாட் பின்னணும். இந்த 4 மில்க்ரீனுக்கு சென்டரில் வருது பாருங்கள். ஒரு ப்ளூ நாட் பின்னியாச்சு. இப்போது 4 மில்க்ரீன் நாட்டு. இந்த மாதிரி சென்டரில் ஒரு ப்ளூ நாட் வச்சு பின்னுறதுனால நமக்கு இந்த இடத்துல க்ரீன் கலரில் ஜிக்ஸாக் பேட்டர்ன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி தான் இந்த 5வது ரவுண்டு ஃபுல்லாகவே போடணும். 4 மில்க்ரீன், இந்த 4 மில்க்ரீன் கீழே இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே ஒரே ஒரு ப்ளூ நாட். இதே மாதிரி இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே போடணும். இதே மாதிரி இந்த 5வது ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதை முடிச்சுட்டு அப்புறம் 6வது ரவுண்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 5வது ரவுண்டு பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் வரும். 6வது ரவுண்டில் எப்படி பண்ணணும்னா இந்த ப்ளூ நாட் வந்துட்டு இங்கே ஒன்று வரணும், இங்கே ஒன்று வரணும். இந்த ஒரு நாட்டுக்கு மேலே 2 ப்ளூ நாட்டு வரணும். இதே மாதிரி தான் இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ரவுண்ட் முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் நமக்கு வரும். 6வது ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். இப்போ 7வது ரவுண்டில் 3 ப்ளூ நாட் வரும். 1 2 3 3 ப்ளூ நாட், 2 மில்க்ரீன் நாட்டு வரும். ஓகேவா? அப்புறம் 3 ப்ளூ நாட், 2 மில்க்ரீன் நாட். இதே மாதிரி 7வது ரவுண்டில் வரும். இந்த மாதிரி பின்னும்போது ஒரு ஜிக்ஸாக் மாதிரி ஒரு ஃபினிஷிங் நமக்கு வரும். இப்போவே பாதி ஜிக்ஸாக் தெரியுது பாருங்கள். இப்போது 7வது ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் வரும். 8வது ரவுண்டில் 4 ப்ளூ நாட்டு வரணும், ஒரே ஒரு மில்க்ரீன் நாட்டு வரணும். இப்போவே நமக்கு இந்த ஜிக்ஸாக் பேட்டர்ன் வந்துருச்சு பாருங்கள். இன்னும் ஒரு ரவுண்டு மட்டும்தான் இருக்குது. இப்போ இதையும் பின்னி முடிச்சாச்சு. இப்போ 8 ரவுண்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒரே ஒரு ஜிக்ஸாக் தான் தெரியுது. இப்போ 2வது ஜிக்ஸாக் உங்களுக்கு வேணும்னா இந்த ப்ளூக்கு இந்த சென்டரில் மில்க்ரீன் ஒயரை ஜாயின் பண்ணி இந்த இடத்துல போடணும். ஓகேவா? இங்கே பண்ணோம் இல்லையா, சேம் அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஆரம்பிக்கணும். இதே மாதிரி உங்களுக்கு ஹைட் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். இதையே நீங்கள் ஜிக்ஸாக்காக தான் பண்ணணும் அவசியம் இல்லை. இதையே நீங்கள் ஒரு டைமண்டாக கூட மாற்றலாம். இங்கே 4 நாட்டு இருக்குது இல்லையா, இது 4 நாட்டுக்கு மேலே 3 நாட்டு, 3 நாட்டுக்கு மேலே 2 நாட், 2 நாட்டுக்கு மேலே 1 நாட்டு. இந்த மாதிரி போட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு டைமண்ட் வந்துடும். இந்த இடத்துலையும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். இதே நீங்கள் ஜிக்ஸாக் மாதிரியும் போட்டுக்கலாம். இதே மெத்தடை யூஸ் பண்ணி டைமண்டாகவும் இந்த பேஸ்கெட்டில் நீங்கள் போட்டுக்கலாம். உங்களோட இஷ்டம்தான். இந்த ஒயரை வச்சு எப்படி மாற்றி மாற்றி பின்னோன்ற ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு தேவையான பேட்டர்ன் நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.